60. चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्तार्थी ज्ञानी च भरतर्षभ. जनाः सुकृतिनः. துஷ்கிருதிக்கு ஆப்போசிட். ஸோ சுக்ருதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து புண்ணியம் இருக்கிறவா, துஷ்கிருதி பாப்பம் இருக்கிறவா பகவானே வந்து பக்தி பண்ண மாட்டா. அதனால் அவள் அபக்தர்கள் அப்படின்னா இவாள்லாம் வந்து பக்தர்கள். ஸோ இந்த பக்தர்களையே வந்து 4 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். சதுர்விதாக, 4 விதமாக. எதை பேஸ் பண்ணி எப்போ கிளாஸிஃபை பண்ணினாலும் நமக்கு எதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா. 4 வர்ணங்களாக நான் பிரிக்கிறேன். சும்மா இஷ்டத்துக்கு பிரிக்க முடியுமா? எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். குண அண்ட் கர்ம அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். எதை பேஸ் பண்ணி 4 விதமாக பிரிகிறா? அவளுடைய மோட்டிவை பேஸ் பண்ணி, எந்த பர்பஸுக்காக அவள் பகவான் மேலே பக்தி செலுத்துகிறா அப்படிங்கிறத பொறுத்து 4 விதமான பக்தர்களாக அவள் பிரிகிறா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் யார்? ஆர்த்தகா. ஆர்த்தகா அப்படின்னு சொன்னால் கிரைசிஸ் சமயத்தில் மட்டும் அவளுக்கு பகவான் ஞாபகத்துக்கு வருவார். எப்போ எல்லாம் அவளுக்கு பிரச்சனை ஏற்படுறதோ அவளுக்கு சடனாக பக்தி வந்துடும். பிரச்சனை வரும்போது திடீர்னு வந்து பகவான் ஞாபகத்துக்கு வந்து இந்த கோவிலுக்கு போகிறேன், அந்த கோவிலுக்கு போகிறேன், இந்த பிரச்சனை வந்தால் இந்த பரிகாரம் பண்ணணும், அந்த பிரச்சனைக்கு அந்த பரிகாரம் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பா இல்லையா. அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷனில் மட்டும் பகவானே ஞாபகப்படுத்திக்கிறவாளை வந்து ஆர்த்தகா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுவா? அப்போ கூட இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பகவான்கிட்ட வந்து பிஸ்னஸ் பேசுவாள். எனக்கு மட்டும் நீ இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு பகவானை வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணி பகவானும் வந்து சரி பண்ணி கொடுப்பார். இவாளும் என்ன பண்ணுவாள்? சொன்ன மாதிரி வந்து காணிக்கை செலுத்துறதோ இல்லட்டா நான் வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறேன்வா, ஏதாவது ஒன்று பண்ணுவா. இல்லை உனக்கு வெள்ளியில் இது பண்ணித்தரேன், தங்கத்தில் இது பண்ணித்தரேன். ப்ராப்ளமுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து நம்மளுடைய வேண்டுதலுடைய இன்டென்சிட்டியும் வந்து இருக்கும். ஒரு சாதாரண வயிற்று வலினா ஒரு 100 ரூபாய் போடுறேன்னு சொல்லுவோம். இல்லை பெரிய வியாதி வந்துடுது அப்படின்னா பெரிய அமௌண்ட், அது பக்கத்தில் நிறைய ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பக்தி இருக்குல்ல, அவளை வந்து ஆர்த்தகா, ஆர்த்த பக்தாஸ். ஆர்த்த அப்படின்னு சொன்னாலே கஷ்டத்தில் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், துயரத்தில் இருக்கிறவன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தரும் நம்மளோட லைஃப்பை ஆரம்பிக்கிறோம். நம்மெல்லாம் என்ன அப்படியே பகவானுக்காகவே பக்தி பண்ணுறோமா? எப்படி நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறார் பகவான்? உனக்கு நிறைய மார்க் வேணும்னா நீ வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. அப்புறம் என்ன சொல்லிக் கொடுப்பா? நீ படிக்கலைன்னா கூட நீ படித்ததே வரணும் எக்ஸாமில் அப்படின்னா நீ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண. நீ நீ வந்து 5 லெசன் இருக்கும், 3 லெசன் படிச்சிருக்க மாட்டேன், அந்த 2 லெசன்லேருந்தே கேள்வி வரும் பாரு அப்படிலாம் நமக்கு பகவானை அப்படி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். கோவில் கூட்டின்னு போகிறதுனா அந்த மாதிரி சொல்லி தான் நம்மளை வந்து கூட்டின்னு போவாள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், எஸ் இப்படித்தான் எல்லாருடைய லைஃப்பும் ஆரம்பிக்கும், இதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ புராணங்களில் இந்த மாதிரி இந்த ஆர்த்த பக்தியை வந்து நாம் நிறைய பார்க்கலாம். க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது பகவானே வந்து கூப்பிட்டு அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிப்பாள். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. 2வது அர்த்தார்த்தி. இவா வந்து க்ரைசிஸ் சமயத்தில் மட்டும் பகவானை வந்து ஞாபகம் வச்சுக்கிற டைப் கிடையாது. ஆனால் இவளுக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஓகேவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பகவான்கிட்ட இவன் வந்து பிரார்த்தனை பண்ணுவான். இப்போ ஏதாவது ஒரு புது வேலைக்கு போகிறேன்,
இல்லை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒரு வேலையில் தான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அந்த 20% ஹைக் 30% ஹைக்லாம் வேணும்னு ஜம்ப் பண்ணுவாள்ல, அந்த மாதிரி வேறு வேலைக்கு போகும் பொழுது பகவானே எனக்கு வந்து இன்டர்வியூவில் தெரிஞ்ச கேள்வியாக வரணும் அப்படின்னு வந்து வேண்டிப்பா. இல்லை ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறா மாதிரினா பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிப்பான். இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பக்தாஸ் வந்து எதுக்காக பகவான் கிட்டே போனால், வாழ்க்கை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்ட நிவர்த்திக்காக போனா இல்லையா. இவன் என்ன பண்ணுறான்னா சுக பிராப்திக்காக பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுவாள். ஸோ அவள் துக்க நிவர்த்தார்த்தம் அப்படின்னு சொன்னால் இவள் வந்து சுக பிராப்தியர்த்தம். ஒன்று வந்து ப்ராப்ளம் ரிமூவல், இன்னொன்று வந்து அக்வயரிங் சம்திங் எல்ஸ் விச் ஐ டோன்ட் ஹேவ். ஸோ அதனால் வந்து பூஜையெல்லாம் வந்து பலமாக பண்ணி, தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ணி, பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறவள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் இருக்கும், சரஸ்வதி ஃபோட்டோ மட்டும் இருக்காது. அந்த அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்காக வருவாள். ஆனால் என்ன பண்ணிவிடுவோம், நம்ம லக்ஷ்மியை பிடிச்சிப்போம், சரஸ்வதியை வந்து விட்டுடுவோம். ஸோ இவள் வந்து அர்த்தார்த்தி. ஆர்த்தி அப்படின்னு சொன்னால் டிசைரர் அப்படின்னு அர்த்தம். அர்த்த ஆர்த்தி, வெல்த் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இவா. ஸோ டிசைரஸ் ஆஃப் வெல்த் ஆர் ப்ராஃபிட் வரணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும், இந்த மாதிரி மேலே 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 இன்னும் சுகம் வந்து வேணும்னு ஆசைப்படுறவா. இப்போ இந்த ஆர்த்த பக்தர் பக்தாஸ், அர்த்தார்த்தி பக்தாஸ், இவா ரெண்டு பேருமே மந்த லெவல் ஆஃப் பக்தர்கள், ரொம்ப லோ லெவல் ஆஃப் பக்தர்கள். ஸோ பக்தி இருக்குது, ஆனால் எப்படிப்பட்ட பக்தினா மந்த பக்தி ஆர் சகாம பக்தி. ஸோ இவா வந்து பகவானை யூஸ் பண்ணுறா. எதுக்காக யூஸ் பண்ணுறா, இந்த உலகத்தில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக பகவானை ஒரு வழியாக யூஸ் பண்ணிக்கிறா, ஒரு மீன்ஸாக அவள் வந்து யூஸ் பண்ணுறா. அப்போ பகவானை அடையிறது அவளோட லட்சியம் கிடையாது. அவளோட லட்சியம் என்ன, வீடு வேணும், கார் வேணும், ஏதோ ஒரு லௌகீக விஷயத்தை அடையிறதுக்கு இவள் வந்து பகவானை வந்து ஒரு மீன்ஸாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பகவானை வந்து இவள் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா எண்ட் இம்பார்ட்டண்ட்டா? ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஆனால் ஆக்சுவலாக எதுக்காக ஒர்க் பண்ணுவோம், எண்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இவாளுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பா இவா, இந்த ஆர்த்த பக்தாஸ் அண்ட் அர்த்தார்த்தி பக்தாஸ் எண்டு தான் வந்து அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த அந்த கோலை அவள் அடைஞ்ச உடனே அவ்வளோதான், பகவானை வந்து விட்டுற வேண்டியதான். மறுபடியும் வேறு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் பகவானை வந்து பிடிச்சிப்பான். மூணாவது டைப் ஆஃப் பக்தாஸ் வந்து ஜிக்ஞாசு பக்தாஸ். ஜிக்ஞாசு பக்தாஸ் அப்படின்னா இவாளுக்கு என்ன மோட்டிவ், இவா எதை வந்து லட்சியமாக வச்சுட்டுருக்கா அப்படின்னா பகவானை அடையிறதே இவாளுடைய லட்சியம். இவாளுக்கு வந்து உலக விஷயங்கள் எதுவும் வேண்டாம், ஆனால் எது வேணும் அப்படின்னா பகவானை அடையிறது தான் இவாளுடைய லட்சியம். பகவான் தான் கோல். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவா, வேர்ல்டை யூஸ் பண்ணி பகவானை ரீச் பண்ணுவாள். அப்போ இவள் வந்து அவள் ரெண்டு பேரை காட்டிலும் டெஃபினட்டாக கொஞ்சம் பெட்டர். ஸோ பகவான் கிட்டக்க இவா நிற்கிறான்னு சொல்லலாம், கொஞ்சம் க்ளோசர் டு பகவான். அதனால் இவாளை வந்து இவாளுடைய பக்தியை வந்து மத்தியம பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பக்தி வந்து மந்த பக்தி அப்படின்னா இது வந்து மத்தியம பக்தி ஆர் நிஷ்காம பக்தி. ஏன்னா இவள் வந்து பகவான்கிட்ட போய் எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, நீ எனக்கு இது கொடுத்தா நான் உனக்கு அது கொடுக்குறேன் அப்படியெல்லாம் பிஸ்னஸ் பேசாமல் என்ன கேட்பா பகவான்கிட்ட, எப்படியாவது எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீ தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் என்னோடய சைட்லேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ இதுதான் ஒரு வேதாந்தினுக்கு தேவையான பக்தி. இதுக்கு பேர் ஜிக்ஞாசு பக்தி. ஜிக்ஞாசு அப்படின்னா யார் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ, ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசு.
அறிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும்ன்ற ஆசை இருக்கிறவாளை ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 3வது டைப் ஆஃப் பக்தர்கள். ஸோ 4ல் 3 பார்த்துட்டோமா? ஸோ இவாளுக்கு வந்து என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜிக்ஞாசு பக்தர்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்டு பீப்புளாக இருப்பாள். ஏன்னா இவள் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாள். என்ன கிளாரிட்டி இருக்கும்? உலக விஷயங்கள் அனித்தியம் அப்படிங்கிற கிளாரிட்டி இவாளுக்கு இருக்கும். அப்போ பகவான் தான் எப்பயுமே இருக்கக்கூடியவர். அந்த பகவானால் தான் நான் தேடுற பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவு இவாளுக்கு இருக்கும். இப்போ பகவானே அடையணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பகவானை அடையிறது? இப்போ ஜென்ரலாக சாதாரண மக்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? பகவானை அடையிறது அப்படின்னா என்ன அறிவு? என்ன நினைப்பாவா? செத்து போனாதான் பகவானை அடைய முடியும் இல்லையா? ஆனால் இவாளுக்கு தெரியும் பகவானை அடையிறதுக்கு சாகலாம் வேண்டாம், ஞானம் இருந்தால் போதும், ஞானத்தினால் பகவானை அடைய முடியும் அப்படிங்கிற அறிவு இவாளுக்கு இருக்கும். ஸோ ஞானத்தினால் மட்டுமே பகவானை அடைய முடியுங்கிற அறிவு இந்த ஜிக்ஞாசு பக்தர்களுக்கு இருக்கும். ஏன்னா பகவானை அடையிறது அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட் கிடையாது. ஏன்? பகவான் எங்கிருக்கிறார்? பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நான் வந்து வைகுண்டத்தில் போய் தான் பகவான் அடைய முடியுமா? கைலாசத்துக்கு போய் தான் பகவான் அடைய முடியுமா? எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவானுடைய உண்மையான நேச்சரை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது பகவானை நான் அடையறதுக்கு சமம். ஸோ ஈஸ்வர பிராப்திஹி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர ஞான பிராப்திஹி. ஸோ பகவானை அடையணும்னு ஆசைப்படுறவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான்? பகவானை பற்றின ஞானத்தை அடையணும் அப்படின்னு அவன் வந்து சேஞ்ச் ஆகிறான். ஸோ அதனால தான் அவனுக்கு பேர் ஜிக்ஞாசு. ஸோ இவன் வந்து ஒரு மெச்சார்டு பர்சனாக இருப்பான். அண்ட் அவன் வந்து எனக்கு பகவான் மட்டும்தான் வேணும்னும் கேட்குறான், வேறு எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவான். பட் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்விசிட் இருக்குது இல்லையா? பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ப்ரீ ரிக்விசிட்டு? சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கணும். அது வேணும்னு பகவான்கிட்ட கேட்பான். எனக்கு சித்த சுத்தியை கொடு அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த ஜிக்ஞாசு பக்தன் ரிலீஜியஸ் பர்சனாக கண்டினியூ பண்ணுவான். ஆனால் என்ன வேணும்னு கேட்பான். இப்போ நம்ம எல்லோரும் கூட தான் ரிலீஜியஸ் இல்லை, ரிலீஜியஸ் பர்சன் இருக்கா, ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்கா. ரிலீஜியஸ் பர்சன்லேயே அதான் ரெண்டாக ஆக்சுவலாக நாம் வந்து பிரிக்கிறோம். ஒருத்தர் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சன். அப்போ இந்த அர்த்தார்த்தி இருக்காளே அவள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சனுக்கு கீழே வருவா. இந்த ஜிக்ஞாசு இருக்கான்ல அவன் எது கீழே வருவான்? ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சன். ஏன்னா அவன் வேணும் கேட்குறது எல்லாம் சித்த சுத்தி வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அப்போ அவன் பண்ணுற ஒரு காரியத்திலையும் பகவான்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எப்படியாவது எனக்கு இதை புரிஞ்சுடணும். கிளாஸுக்கெலாம் நான் போகிறேனே, கிளாஸ் மேலே கிளாஸ் கேட்குறேன், ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்கிறது, இல்லை புரியறது ஆனால் புரிஞ்செடுத்துன்னு என்னால் சொல்ல முடிய மாட்டேங்கிறது, அப்படி எல்லாம் இருக்குல்ல, அந்த டயலமாலாம் இருக்குல்ல, அது எல்லாம் எனக்கு போகணும், எனக்கு சித்த சுத்தியை கொடு அப்படின்னு வந்து இந்த ஜிக்ஞாசு பக்தன் கேட்பான். இந்த ஜிக்ஞாசு பக்தனை தான் நாம் கர்ம யோகி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கர்ம யோகியாக இருந்துட்டு இந்த பர்சன் ஞான யோகத்துக்கு வருவா. ஸோ இனிஷியலாக கர்மயோகியாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியறது ஞானத்தினால்தான் பகவானை அடைய முடியும்னு தெரிஞ்சு ஞான யோகத்துக்குள்ளே இந்த பர்சன் வருவான். ஸோ இது வந்து
இந்த ஜிக்ஞாசு பக்தன் எவ்வளவு காலம் ஜிக்ஞாசு பக்தனாகவே இருப்பான்? அது வந்து டிபெண்ட்ஸ், அவனுடைய சாதன சதுஷ்டய சம்பத்தியை பொறுத்து எவ்வளவு காலம் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். சில பேருக்கு வந்து இயர்ஸ் ஆகலாம், சில பேருக்கு மந்த்ஸ் ஆகலாம், சில பேருக்கு பல ஜன்மாஸ் கூட ஆகலாம். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து தாம்பரத்தில் ஏறி பாரிஸில் இறங்குற மாதிரி நினச்சக்கூடாது. தாம்பரத்தில் ஏறி பாரிஸ்க்கு போகிற மாதிரி நாம் வந்து அது வந்து இட்ஸ் எ லாங் ஜேர்னி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி யார் அப்படின்னா ஞானி பக்தா. இவ யார்? கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காளோ, ஞான யோகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினா என்ன கிடைக்கும்? நமக்கு ஞானம் கிடைச்சிடும். ஞானம் இருக்கிறவாளை நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4வது டைப் வந்து ஞானி பக்தா அப்படின்னா இவள் வந்து பகவானை தெரிஞ்சுட்டா, பகவானை டிஸ்கவர் பண்ணிட்டா. என்ன டிஸ்கவரி பண்ணியிருக்கா? அந்த பகவான் இஸ் நெவர் அவே ஃப்ரம் மீ. இப்போ அந்த பகவான் என்கிட்ட தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் துவைத்த பக்தி. அந்த பகவானே நான் தான் அப்படின்னா என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணும்? பகவானுடைய பராப்பிரகிருதியும் என்னுடைய பராப்பிரகிருதியும் ஒன்று தான் அப்படிங்கிற அறிவு இருக்கிறவாளை தான் நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்த அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி, த 4 levels ஆஃப் பக்தி. இந்த லெவல் ஒருத்தரும் வந்து ஒன்றா க்ராஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இதில் வந்து இந்த 4 டைப் ஆஃப் பக்தர்களை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறார்? பர்பஸ் ஆஃப் பக்தியை பேஸ் பண்ணி பகவான் வந்து இங்கே பிரிக்கிறார். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆர்த்த பக்தனாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாமா, ஃபீல் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு மோக்ஷங்கிறது கோலாக இருந்ததுன்னா நீங்கள் ஆர்த்த பக்தனாக இருந்தால் ஃபீல் பண்ணணும். மோக்ஷம்லாம் ஏதோ சும்மா கோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறான், அது பார்க்கலாம் அப்படின்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த லெவல் ஆஃப் பக்தியில் வேணாலும் இருக்கலாம். பகவானே வந்து சொல்கிறார், நீ ஹாப்பியாக எவ்வளவு காலம் வேணும்னாலும் ஆர்த்த பக்தனாக இரு, அப்புறம் கிராஜுவலாக அர்த்தார்த்தி பக்தனாக ஆவ, அப்புறம் கிராஜுவலாக ஜிக்ஞாசு ஆவ, அதுக்கப்புறம் ஞானி பக்தனாக ஆவ அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆர்த்த பக்தனாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் பர்மனெண்ட்டாக ஆர்த்த பக்தனாகவே நாம் இருந்துடக்கூடாது. இப்போ வந்து ஸ்கூல் போகிறது நல்ல விஷயந்தான். எனக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமும் ஸ்கூல்லையே நான் இருப்பேன், காலேஜ்லாம் போக மாட்டேன்னு சொன்னால் வீட்டில் அலோவ் பண்ணுவாளா நம்மளை? ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வாழ்க்கையே தெரியாததுனால நம்மளை ஆர்த்த பக்தனாகவே இருக்க அலோவ் பண்ணுறான். ஏன்னா அவளுக்கே தெரியாது இந்த மாதிரி 4 விதமான பக்தி இருக்குன்றதே நம்ம வீட்டில் இருக்கிறவளுக்கு தெரியாததுனால நம்மளுக்கு அவள் சொல்லிக் கொடுக்கல. இப்போ நாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதனால் பகவானை வந்து கிரைசிஸ் சமயத்தில் மட்டும் வேண்டிக்கிறவாளாக நாம் இருந்தோன்னா கொஞ்சம் கிராஜுவேட் ஆகி டெய்லியே பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணணும். இன்னும் வந்து பெட்டராக எனக்கு நல்ல திங்கிங் கொடு, நல்ல விதமான விஷயங்களையே நான் வந்து பார்க்கணும், நல்ல விதமான விஷயங்களையே நான் சிந்திக்கணும் அப்படின்னு டெய்லி நாம் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னா, பகவானே உன்னை அடையிறது தான் என்னுடைய லட்சியம், அதுக்கு எனக்கு பியோர் மைண்டு தேவைப்படுறது, அந்த பியூரிட்டியை எனக்கு கொடு அப்படின்னு நாம் அந்த பகவான்கிட்டயே வந்து கேட்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கணும்.